அடுத்த எஜிலிட்டி லேடர் ஒர்க் அவுட்ஸ்ல இது ஒன் ஆஃப் த வேரியேஷன். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் நல்லா டெவலப் ஆகும். நம்ம கை எங்க போகணும், நம்ம கால் எங்க போகணுன்றத நம்ம மைண்ட் தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கோஆர்டினேட் பண்ணி பண்றது இந்த ஒர்க் அவுட்ல உங்களுக்கான இந்த கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் ஆல்சோ யூ பி கோயிங் வித் யோர் ஹார்ட் ரேட் நல்லா பம்ப் ஆகுறதுனால அந்த கார்டியோ வாஸ்குலர் என்டியூரன்ஸ்ன்றது நல்லா டெவலப் ஆகும். பிளஸ் மைண்ட் பாடி கோஆர்டினேஷன். Both the feet together. Yes. Hop together, land together. Yes. Great control. Yes, keep sweating that. Right in, left in, right in, left in. Yes. Coordinate. Mind body nice. Easy. Super. Yes. Right in, right out. Right in, right out. Yes. Move it. Right in, left in, right in, left in. Great one. Perfect. Right and left. Easy. Super. Great control. Nice. இந்த கூட பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஜம்ப்ஸ். இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேஸ்ட் ஒர்க் அவுட். இது எதுக்கு ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா உங்க கோர், உங்க குவாட், உங்களோட நீ ஸ்டெபிலிட்டி, உங்க நீ நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே, இட் ஒர்க்ஸ் ஃபார் தட். ஜம்ப் பண்ணும்போது கால் ரெண்டுமே ஷோல்டர் வித்ல வச்சு நல்லா ஹிப்பை பின்னாடி புஷ் பண்ணி மேல பவர் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுவீங்க. ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா முட்டியை நல்லா மடக்கி ஸ்குவாட் போஸ்டர்ல போய் உட்காரணும். உட்காந்துட்டு மேல வரும்போது பாத்தீங்கன்னா திருப்பி யூ வில் பி ஸ்டெப்பிங் பேக். சப்போஸ் ஒரு 2 வருஷம் பண்ணவர், இஃப் யூர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பின்னாடி ஜம்ப் பண்ணும்போது பார்த்து ஜம்ப் பண்ணலாம். யூ ஹேவ் டு ஜம்ப் இன் யோர் டோஸ். திருப்பியும் நீங்க சப்போஸ் கஷ்டமா இருந்தது அப்படின்னா ஒரு காலா கீழே இறக்கி ஸ்டெப் டவுன் பண்ணி திருப்பியும் குதிக்கும் போது யூ கேன் கோ ஃபார் both the legs at a time. Yes, get up, shuffle back. Nice, keep your core tight, hinge and jump in. Yes, slightly hinge yourself. Yes, both the feet are parallel, both the feet together. Even I can try பண்ணுங்க. Perfect one. Yes, soft knees, be careful. Yes. Come on, just try to swing your arms, breathe out. Yes. இப்போ நம்ம வந்து ஃபுட்டு பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒர்க் அவுட்க்கு முன்னாடி வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து வரணுமா, இல்லை ஏதாவது லைட்டாக எடுத்துக்கலாமா? ஏன்னா ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது சிலருக்கு வந்து எனர்ஜி டவுன் ஆகும், இல்லை உடனே வந்து பசிக்கும், என்ன சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கைடன்ஸ் நீங்கள் கொடுத்து? ஸோ ஜென்ரலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஹெவியாக ஃபுட் எதுவும் சாப்பிடாம இருந்தால் பெட்டர். எதனால அதை சொல்கிறோன்னா, அது இன்டைரக்ட்லி உங்கள் ஃபார்ம் தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் குனிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் ரோ பண்ணணும்னா, நீங்க குனியும் போது ஆப்வியஸ்லி உங்க வயிறு ஹெவியா இருக்கும் போது பண்ண முடியாது உங்களால ஜென்ரலி. அப்புறம் பண்றதே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அப்புறம் நீங்க குதிச்சு போடும்போது எதுக்கு லீக்கும், வாமிட் வர மாதிரிலாம் ஃபீல் ஆகும். நான்லாம் இந்த தப்பு பண்ணதுனால சொல்றேன். ஆரம்பத்துல நான் நல்லா சாப்பிட்டோம் ஜிம் போலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். ஆமா, நல்ல பிரியாணி சாப்பிட்டோம், வாங்க போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா cannot. So அவ்வளோ இது பண்ணாதீங்க. ஒரு 1 hour கேப் விட்டுட்டு பண்றது இஸ் அட்வைசபிள். எது சாப்பிட்டாலுமா இல்ல ஏதாவது இதுதான் சாப்பிடணும்? ஃபுட் ஜெனரலா ஃபுட் சாப்பிட்டா 1 hour கழிச்சு ஒர்க் அவுட் பண்றது இஸ் அட்வைசபிள். என்னோட ஒப்பீனியன் இது. பட் கண்டிப்பா நிறைய பேர் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸோ இல்ல ஒரு பிளாக் காஃபியோ வந்து ஒர்க் அவுட்க்கு ஜஸ்ட் முன்னாடி எடுத்துப்பாங்க. ஏன்னா பிளாக் காஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தின் ½ an hour உங்க பிளட் லெவல்ல பீக் ஆகும். ஸோ கெஃபைன் என்ன கொடுக்கும்னா ஒரு ஆக்சிலரேட்டட் எனர்ஜி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெட்டரா ஒர்க் அவுட் பண்ண முடியும்ன்றது இருக்கு சில பேருக்கு. கிரீன் டீயோ இல்ல காஃபியோ அகைன் அதுவுமே நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஃப்ரீயா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. டியூரிங் ஒர்க் அவுட் நிறைய பேர் பண்ற தப்பையும் பார்த்திருக்கேன். நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா டியூரிங் ஒர்க் அவுட் நிறைய தண்ணி குடிக்கவே கூடாது. எனர்ஜி லோ ஆகும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தாகமா கண்டிப்பா ரொம்ப இங்க வறண்டு போற மாதிரி இருக்கும் இல்லையா? சிப்ஸ் ஆஃப் வாட்டர், 1 sip 2 sips பிரேக் எடுத்து ஹைட்ரேட் பண்ணுங்க. ஒரேடியா மொடன்னு குடிக்கும் போது தட் இஸ் நாட் குட். ஏன்னா உங்க ஹார்ட் பீட் வேற ரொம்ப ஹையா இருக்கும் இல்லையா? நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது படப்படன்னு அடிச்சுக்கும். அப்ப நீங்க ஹெவியா ஒரேடியா கல்ப் பண்ண கூடவே கூடாது வாட்டர். சிப்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா ஹைட்ரேஷன் தேவை. அதுக்கும் தண்ணி குடிக்காமையும் இருக்காதீங்க. ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டான பிரேக் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும், ஹைட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். பட் அது எவ்வளோ என்னன்றத கொஞ்சம் பார்த்து கவனமா பண்றது இஸ் பெட்டர் யூஸ்வலி. பட் பெட்டர் டு அவாய்ட் எஸ்பெஷலி ஹெவி ஃபுட்லாம் வேண்டாம். ஜிம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி க்ளோத்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுமா, இல்ல அந்த டைம்ல என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்றதா நீங்க பாக்குறீங்க? இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஜிம் க்ளோத்ஸ்ன்னு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் வந்துட்டு எந்த பிராண்ட்ல வாங்குறது? பிராண்ட்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க. பிராண்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வேல்யூ மாதிரி பிராண்ட் வேல்யூ தான். உங்களுக்கு 2 விஷயம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஏன்னா நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க அதுல கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகணும், அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு அந்த ட்ரெஸ் உங்களுக்கு அகாமடேட் பண்ணும். நீங்க வந்து கால் நல்லா லென்த்தா விரிச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, கை கால் தூக்கி ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்றப்போ ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் இருந்தா பெட்டரா இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் காட்டன் பனியன்ல கூட அந்த மாதிரி வருது.
இதுல இன்னொரு விஷயம் என்ன நிறைய பேர் பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஜிம் ஒர்க் அவுட் க்ளோத்ஸே ஃபுல் டே போட்டுக்கிறாங்க. பிஃபோர் ஒர்க் அவுட்ல இருந்து போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா ஜிம் ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த நைலான், பாலியஸ்டர் அந்த மெட்டீரியல்ஸ்ல வரும் இல்லையா? ஆக்சுவலா அது உங்களுக்கு காத்தோட்டம் பெருசா கிடைக்காது. ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு வேர் இட் ஃபுல் டே. ஒர்க் அவுட் பண்ற அந்த 1 hour போடுங்க, வாஷ் இட் ஆஃப், அவ்வளவுதான். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்குன்றத பாருங்க. சில பேருக்கு வந்துட்டு நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், நான் வந்து குர்த்திலே வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுறேன்னு அப்படின்றாங்க. அது ஆக்சுவலா உங்களுக்கு அட்வைசபிள் கிடையாதுங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக் இல்லையா? இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது லிமிடேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். நான் இப்படி கையை இழுக்கணும், இப்படி காலை இழுக்கணும்னா உங்களால பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் அட்வைசபிள் டு ஒர்க் அவுட். பட் உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்ன்றத இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. 10 years பேக்குக்கும் இப்போக்குமே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு க்ளோதிங்ல. ஸோ நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ பிராண்டுக்காக இந்த பிராண்ட் போட்டாதான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுங்க, கம்ஃபர்டபுளா இருக்கணும். அண்ட் அந்த ஃபேப்ரிக் நல்ல ஃபேப்ரிக்கா இருக்கான்னு மட்டும் பாருங்க, வேற எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் லேடிஸும் வந்து ஜிம்க்கு வரதை வந்து நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப ஆர்வமா அவங்க வந்து பண்றாங்க. பட் என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் ஹெவி ஒர்க் அவுட் போகும்போது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸோ இல்லை வேற ஏதோ விஷயங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் சில பேர் பயப்படுறாங்க. அது ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? அதெல்லாம் டோட்டல் மித்துங்க. ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா நீங்க ஹிஸ்டரியிலேயே பார்த்துட்டு வந்தீங்கன்னா லேடிஸ் தான் நிறைய வேலை பண்ணுவோம். வீட்டு வேலையில இருந்து எல்லாமே நிறைய குனிஞ்சு நிமிந்து வெயிட்டு தூக்கி வேலை செய்யறதே லேடிஸ் தான். 10 லிட்டர் 20 லிட்டர் குடம் தூக்குன லேடிஸ் இன்னைக்கு 10 கிலோ தூக்க கூடாதுன்னா எப்படி? என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அதே 10 கிலோ தானே இதுவும். சோ அப்படி வந்துட்டு யார் இது மித்து உண்டாக்குனாங்கன்றது தெரியல. அப்படி எதுவும் கிடையாது. அப்படி நீங்க பயப்பட வேணாம். அதோ ஒரு காரணமா வச்சு தயவு செஞ்சு ஜிம்முக்கு வராம இருந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு ஜிம்க்கு வர கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலன்னா நீங்க வீட்டுல வந்து யோகாவோ, சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி as I said அந்த மாதிரி பண்ணலாம் தாராளமா. பட் ஒர்க் அவுட் வந்து ஜென்ஸ்க்கு இதுதான், லேடிஸ்க்கு இதுதான்றதெல்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபீல் ஃப்ரீ டு ஒர்க் அவுட். நீங்க பண்றது நல்லது, லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும். ஏன்னா அவங்க நேச்சர் உங்களை பார்த்துக்கும். ஜென்ஸ்க்கு டெஸ்டோஸ்டரான் ஒன்னு இருக்கு, லேடிஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் ஒன்னு இருக்கு. ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது டெஸ்டோஸ்டரான் மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஃபார் ஜென்ஸ். லேடிஸ்க்கு டோனிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நேச்சர் நோஸ் அது என்ன பண்ணுதுன்றது. ஸோ நீங்க அதை பத்தி ரொம்ப குழப்பி கன்ஃபியூஸ் ஆயிலாம் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, லேடிஸ் வந்துட்டு வெயிட் எடுத்தாங்கன்னா ஆம்பளை மாதிரி ஆயிடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நல்ல யூஸ்வலா ஜென்ஸ் தூக்குறத விட நல்ல ஹெவி வெயிட் லிஃப்ட்லாம் கூட பண்றாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் ஆம்பளை மாதிரிலாம் மாறி நான் பார்த்தது இல்லை. மேபி சில பேர் தப்பான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அந்த மாதிரி ஆயிருக்கலாம். அதுலயுமே எதை எடுக்கணும்ன்றது இருக்குல்ல, தப்பா ஏதாவது எடுத்துருந்தா அந்த மாதிரி ஆயிருக்கலாம். பட் நத்திங் லைக் தட் லேடிஸ் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. Welcome, I'm Sudarshan. This is from Kratos Functional Fitness Studio. We are at Kilpauk and Mylapore. ரெண்டு brands இருக்கு. Now we are currently at Mylapore. Okay. First, functional training என்னன்னு சொல்லிடுறேன். Functional training is nothing but நம்ம பாடியால பண்ண முடிஞ்ச 7 மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ரெகரஸா பண்ற ஒர்க் அவுட்ஸ் தான் functional training. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் தேவை. ஸ்ட்ரென்த், ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் என்டியூரன்ஸ். இந்த 3 விஷயம் ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன், ஒரு ப்ராப்பரான ரேஷியோல இருந்ததுன்னா இட் மீன்ஸ் தட் யூ ஆர் ஃபிட். அதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பண்ற ஒர்க் அவுட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா functional training. இது பாத்தீங்கன்னா ஹேங்கிங் நீ டக்ஸ். இதை வந்து நல்லா பெல்விக்க டக் பண்ணி 2 முட்டையை லிஃப்ட் பண்ணும்போது அப்டமன் நல்லா கிரன்ச் ஆகும். ஸோ அந்த டைம்ல பிரீத் அவுட் பண்ணீங்கன்னா ஸோ அப்டமன் மசில்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி we are just ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு கிரன்ச் பண்றோம். ஓகே, ஸோ தட் அப்டமன் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், சுத்தி இருக்கிற ஃபேட்ஸ் நல்லா பர்ன் ஆகும். கீப் இட் டைட், breathe out, breathe in, breathe out, breathe in, control the drops, control the drop, control the drop. Yes, you're leaving your legs out with the abdomen. Control the drop. Yes, swing பண்ண வேணாம். Keep your core tight. Go for it. Perfect. Perfect. Breathe in. While you're up, breathe out. Breathe in. Breathe out. Crunch it. அந்த pelvic region tuck in பண்ணும்போது abdomen நல்லா crunch ஆகும். Tuck in your pelvic. Breathe out. Extend, breathe in. Yes, make it 2 more. Keep your core tight. Don't swing. 1 more. Rest up. Relax.